இதுதாங்க கேரளா பார்டர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தனியாக வேற வந்திருக்கோம். 110 111. ஐயோ நாய் வேற இருக்கு. இங்கிட்ட போனால் கடிச்சிட போகுது. அட்வென்ச்சர். ஐயோ வண்டி அங்கிட்டே நிறுத்திட்டு போயிடலாமோ? ஓ ஐயோ இதில் எப்படிங்க போகிறது? 71 75 எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். டாப் ஸ்பீடு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம மைசூர் போகும்போது லாஸ்ட்டாக போட்டு பார்த்தோம் மோட்டோ விலாகர். எவ்வளோ ஸ்பீட் டாப் ஸ்பீட் பார்ப்போமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிஓஜி கேமரா மட்டும் ஆனில் இருந்திருக்கலாம். பட் அதுதான் மிஸ்ஸிங். 75 எங்கே ஃபோனு இருக்கா? ஃபோனை காணாத மாதிரி ஆயிடுச்சு. கேமரா வளைஞ்சிருச்சு. அப்போ கேமரா கழட்டி வச்சுருவோமா? கேமரா கொஞ்சம் டைட் பண்ணணும். இல்லை 103 போகிற ஃபீல்லாம் இல்லைங்க. 106 107 108 பண்ணுமோ? எஸ் 110 111. அங்கே பாருங்க ரோடு. ஐயோ வண்டி தான் நிறுத்தி வச்சுருக்காங்களா சாமி. போகலான்னு பார்த்தேன். நானும் ஏதோ ரோடு பிளாக்கு அப்படின்னு நினச்சிட்டு டவுன் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வண்டியெல்லாம் லாங்கெலாம் போகும்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அழுத்தி பார்க்கணுங்க. அப்போ தான் வண்டியோட அந்த புல்லப்பு எக்ஸ்ட்ரா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னண்ணா? சரி வாங்க வாங்க. கேமரா எடுத்துருவீங்களா? ஆமாம்மா சரி ஏறிக்கிங்க. நீங்கள் எப்போ எங்கே போகிறீங்க இப்போ? நான் உள்ளே தான் போவேன் இப்போ. டேமுக்குள்ளே போகிறேன். அங்கே இறக்கி சரி ஏறுங்க. போகலாங்களா? என்னங்க இது ஃபுல்லாக சகதியாக இருக்குது. இந்த வழியில் தான் போக சொன்னாங்க. நம்ம 360 வேறு பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. இனி அதில் வீடியோ எடுக்க முடியாது. பவர் பேங்க் வேறு சீக்கிரம் வாங்கணுங்க. இது ஐயோ இதில் எப்படிங்க போகிறது? இதுலையா வண்டி ஊட்டி போனாங்க? ஓ 10 டிஓஜி எதாக போகிறது நமக்கு நல்லது இல்லை. ஃபுல்லாக சாகுதி. எவ்வளவோ தூரத்துலேருந்து வந்துட்டோம். ஆனால் டேமுக்கு அடிவாரத்தில் இருந்துக்கிட்டு டேமுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. சங்கடம் இல்லை கஷ்டம். கஷ்டம் இல்லைங்க அட்வென்ச்சர். ஐயோ வண்டி அங்கிட்டே நிறுத்திட்டு போயிடலாமோ? ஷார்ட் தனியாக வேற வந்திருக்கோம். டயர்லாம் இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா சம்பவம். ஓ ஷர்ட் ஓ ஓ நல்ல ஓ நிறுத்தான சலண்டா. ஓகே இங்கே நிறுத்தி பார்ப்போம். வழி இங்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் எல்லாம் நிறுத்திருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். வழி இதா? அடா ஆமாங்க. டேமுக்கு நம்ம தெரியாமல் தான் போகிறோமா இல்லை தெரிஞ்சு தான் போகிறோமான்னு தெரியல. ஆனால் ஐயோ இதுதான் வழி காமிக்குது. மேலே பசங்களும் இருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஏறி வரத்துக்குள்ளே கால் வழியாக வந்துடுதுங்க. சாமி, இதுதாங்க அந்த டேமா. சூப்பராக தாங்க இருக்குது. எவ்வளோ பெரிய டேமு. அங்கே பாருங்க, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தீவுமா. ஸோ அந்த இடம் கொஞ்சம் ப்ளேஸ்லாம் நல்லாயிருக்கு. ஐயோ, நாய் வேறு இருக்குது, இங்கிட்ட போனால் கடிச்சிட போகுது. பார்த்துக்கிட்டே நிற்கிது, வருவானா இல்லையா அப்படின்னு. அப்பா, எவ்வளோ பெரிய டேமு. நாங்கிட்ட போகிறதுக்கு வேறு பயமாக இருக்குது, நாய் இருக்குது. இன்னைக்கு அலவுடா என்னன்னு தெரியலையே, ஆனால் ப்ளேஸ்லாம் நல்லாயிருக்கு. இப்போது அங்கே பாருங்க, வண்டியெல்லாம் அங்கே பசங்கள்லாம் அங்கே வண்டியை நிறுத்திட்டு அங்கே நிற்கிறாங்க. இப்போது அந்த சைடு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக மிஸ்ட்டு க்ளவுடி அப்படியே கவராகி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் பாருங்களேன், அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே க்ளவுடு வருங்க. அந்த ஃபாகு அப்படியே பாதி மலைக்கு தான் இருக்குது, பாதி மலைக்கு இல்லை. ஆனால் செமையாக இருக்குங்க ஸ்பாட்டு. இதோட மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்துருப்பீங்க. மெயின் என்ட்ரன்ஸ் எதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, மழை வருதுங்க. ஷெட், நம்ம கரெக்டாக மேலே வந்துட்டோம். இப்போ மழை வர தொடங்கிச்சு. நம்ம கீழே இறங்கிடலாம். ஏன்னா மழை வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். நாங்கள் இப்படி மழை பிடிச்சிச்சு, நம்ம இறங்கிடலாம் கீழே. ஐயோ, கீழே உழுகாமல் வந்துடும். அங்கேருந்து இறக்கத்தில் இழுத்துக்கிட்டே வருதுங்க நம்மளை. மழை வேறு ஓவரா, இதில் நனையாமல் நம்ம போகணும். ஸோ நம்ம இறங்கியாச்சு. மழையில் நனையாமல் இங்கேருந்து கிளம்புனோம்னா போதுங்க. ரோடாக பாருங்க, செம்மையாக இருக்குல்ல இந்த ரோடு. இதுக்குலாம் பூந்து போகும்போது நல்லா இருக்குங்க. நானும் தகுதியாக இருக்குன்னு நினைப்பேன். ரொம்ப டேமேஜாக இருந்தாலும் நிலக்கரி கொண்டு போகிறது ட்ரெயின் நிற்கிறதுனால. தமிழ்நாடை விட கேரளாக்குள்ளே என்றானோடைய அவங்களோட மெயின்டெனன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாடோட மெயின்டெனன்ஸ் வேறு மாதிரி, கேரளாவோடது வேறு மாதிரி. இந்த மாதிரி இந்த வழியெல்லாம் பார்த்தா அதே ஒரு அட்வென்ச்சரான ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. எங்கே போகுது, பட் ஏதோ ஒரு பில்டிங் போகுது. இங்கிட்ட அளவு இருக்காது, நம்ம வளைச்சிட்டோம். எப்படி இருக்க பார்த்தீங்களா? அந்த இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸுங்கிறது அப்படியே தோணுது. கொஞ்சம் நிலக்கரி ட்ரெயின் தான் இருக்குது. இது வந்து கரெக்டாக இங்கே தான் வாழையாட்டாம்னால இங்கே வேலை எதிர்ப்பு நினைக்கிறேன். சண்டைங்கிறதுல ஹோட்டல்லாம் லீவ் போகலாங்க. பிடிச்சா எப்படியோ லாட்ரி சீட்டு தான் இருக்குது. இன்னொரு பேர் வாங்குறாங்கன்னா எவ்வளோ பேர் வரும். அப்புறம் ஹோட்டல் பார்த்துட்டேங்க. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து தமிழ்நாடு ஹோட்டலாக தான் இருக்கும். மேபி கேரளா டேஸ்ட்டாக இருக்கலாம். ஏன்னா என் ஹோட்டல்னு சொல்லிட்டு போர்டை பார்த்துட்டு வந்தேன். பாருங்க, ஹோட்டலே இல்லை, ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பிடலாம். இதுதாங்க கேரளா பார்டர். கேரளா பார்டரா டோல்கேட்டா ஏதோ ஒன்று எனக்கு தெரில. நான் டோல்கேட்டுன்னு நினைக்கிறேங்க. டோல்கேட்னால் கேரளா செக் போஸ்ட் மாதிரி அது. ஓகே, வலிக்க விடுது, கொஞ்சம் பார்த்து போகணும். தமிழ்நாடை விட்டு கேரளாவுக்கு போனோம். இப்போ கேரளாவை விட்டு தமிழ்நாடுக்கு அகைன் வரோம்.